வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வச்சு ஒரு அழகான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்தமாரி ஸ்வீட் பாக்ஸ் நம்மள்ட்ட ரவுண்டு பாக்ஸு எந்த சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் உள்ள நூல் எடுத்துப்போம். இதை இப்போ 2 விரலில் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு அதே போல் நடுவுலையும் கொஞ்சம் கட் பண்ணிப்போம். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கம் வச்சு நம்ம க்ளூ கன்னில் 2 பக்கமும் கம் வச்சுட்டு இந்த உள்ள நூலை அதில் அப்படி ஒட்டிடுங்க. க்ளூ கன் இல்லைன்னா கூட நீங்கள் சாதா கம்மிலே தடவிக்கலாம். கொஞ்சம் லேட்டாகும் ஒட்டுறதுக்கு. இதே போல் நீங்கள் உள்ள நூலை சுற்றி அந்த வரம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் நம்ம ஒட்டிக்க போகிறோம். திருப்பி அதே அளவுக்கு எடுத்து அந்த இது தெரியாத அளவுக்கு சுற்றி ஒட்டிக்கோங்க. இதே போல் நம்ம ரவுண்டாக ஃபுல் வளைவுக்கும் ஒட்டிடுவோம். பாருங்கள், நான் இதுமாரி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த பிங்க் கலரை சுற்றி ஒட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. ஒரு 4 லைன் எடுத்து ஒட்டிக்கலாம். 4 லைன் நூல் எடுத்து பட்டையாகவே ஒட்டிகிட்டே வந்துடுங்க. இந்தமாரி அந்த ஜாயிண்ட்லாம் தெரியாத மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். பாருங்கள், இது போல் ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். போல் நெருக்கமாக ஒட்டிடலாம். அடுத்தது இந்தமாரி ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது பேப்பர் ஸ்ட்ரா. 2 ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்தமாரி பட்டையாக வச்சுட்டு 2த்தையும் ஒட்டிக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருந்தால் கூட அதையும் இந்தமாரி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ 2த்தையும் ஒட்டிட்டு நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி அந்த கூடையோட ஹேண்டில் மாதிரி செய்ய போகிறோம். அதனால் இந்தமாரி வளைச்சி வச்சுட்டு இதில் பிங்க் கலர் நூல் ஃபுல்லாக இதே போல் அந்த ஸ்ட்ரா தெரியாத அளவுக்கு சுற்றிக்கலாம். பாருங்கள், இது மேலே சுற்றிட்டேன், கீழே சுற்றிட்டேன். மேல் பக்கமும் இருக்கிற அந்த ப்ளூ கலர் மாரி கீழே 4 லைன் சுற்றிருக்கேன். இப்போ ஒயிட் கலர் உள்ள நூலில் இந்தமாரி 2 பால் மாரி செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய பால், ஒரு சின்ன பால் செஞ்சுட்டு அதை நம்ம எக்ஸஸாக கட் பண்ணுறதெல்லாம் நம்ம இந்தமாரி அந்த கூடை ஃபுல்லாக ஸ்னோ மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உள்ள நூலே ஒயிட்டில் இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்தமாரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வாங்க ஸ்னோ மேலே ரெடி பண்ணுவோம். இப்போ இது 2த்தையும் ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். ஒரு சின்ன பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பால் ஒட்டிட்டு பாருங்கள், இது கில்டர்ஸ் பேப்பரு ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். இதை முக்கோணமாக இந்தமாரி மூக்குக்காக இந்தமாரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம இங்கே ஒட்டிப்போம். நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கூட ஆக்கி ஒட்டிக்கலாம். இப்போ கம் தடவிட்டு அதில் ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, மூக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொப்பி ரெடி பண்ணுவோம். அதே ரெட் கலர் கிளிட்டர்ஸ் பேப்பரில் ரவுண்டாக ஒன்று ஓட்டிட்டு அதை சுற்றி இந்தமாரி ஒரு ரவுண்டு வச்சுப்போம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்கிறத அதை சுற்றி ஓட்டிடுங்க. ஒரு மூடி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இது நல்லா அழகாக சுற்றி ஒட்டிடலாம். அந்த ஜாயிண்டில் கூட நம்ம ஏதாவது கலர் இருந்தால் இந்த ஸ்டோனுன்னு இருந்தால் கூட ஒட்டலாம், அழகாகவும் இருக்கும். இப்போ இந்தமாரி ஓட்டிட்டோம். மேலே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு இதை சுற்றி கம் தடவிட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்கொயர் டைப் எடுத்துகிட்டு ஒட்டிட்டு நீங்கள் ரவுண்டாக படம் வரைஞ்சாலும் ஒட்டலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு இந்தமாரி சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த தொப்பி ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி தொப்பி செய்ய முடியலனா கூட நீங்கள் கூம்பாட்டம் பொட்டலம் அடிக்கிற மாதிரி கூம்பாட்டம் வச்சு கூட தலை மேலே இப்படி ஒட்டலாம். நடுவில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தலையில் இதை ஒட்டிடுவோம். அவ்வளோதாங்க, ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். இந்த சாட்டன் ரிப்பனில் நடுவில் இந்தமாரி வி ஷேப்பு கட் பண்ணிவிட்டு நம்ம மெழுகுவர்த்தியில் லைட்டாக காட்டிக்கோங்க. எல்லாம் அந்த இழலாம் வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க. அது போல் 2 பக்கமும்
அந்தமாரி கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நான் 2 பக்கம் கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கழுத்தில் இந்த மாதிரி ஓட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், இந்தமாரி ஒட்டிடுவோம். நான் உள்ள நூலே கிறிஸ்மஸ் தாத்தா செஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு வேணால் அது நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ரெடி பண்ணிட்டோம். கண் ஓட்ட போகிறோம். 2 பக்கமும் கண் ஓட்டிட்டா நம்மளோட ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ 2 எடுத்து நம்ம அந்த பேஸ்கெட் உள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸ் பேப்பரில் டைமண்ட் ஷேப்பு கட் பண்ணிவிட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக ஓட்ட போகிறேன். நீங்கள் மணி இருந்தால் கூட மணி ஓட்டலாம், ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். சும்மா ஒரு 2 3 ஓட்டிடுங்க. அதே போல் கூடையிலையும் நடுவில் அந்தமாரி ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டெக்கரேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அழகாக இருக்கும். இப்போ இந்த 2 ஸ்னோமேனையும் அது உள்ளே வச்சுட்டு நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.